யாத்திராகமம் 2வது அதிகாரம், யாத்திராகமம் 3வது அதிகாரம், ஏசியா 25வது அதிகாரம், ஏசியா 38வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம். இது எல்லாத்துலேயும் ஒரே ஒரு வார்த்தையை தான் குறிப்பிட்டு சொல்லுது, கண்ணீரை யாவையும் துடைப்பார். சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கவங்களை பிடிச்சி கையை பிடிச்சி சொல்லுங்கள், கண்ணீர் யாவையும் துடைப்பார். சங்கீதம் 56 8வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ. அல்லேலுயா, அல்லேலுயா, அல்லேலுயா. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் விடுகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் அவர் கணக்கு வைத்திருக்காங்க. அல்லேலுயா. அப்போ யோசித்து பாருங்கள், ஆண்டவர் எப்படி அற்புதமான ஆண்டவர்னு மட்டும் யோசித்து பாருங்கள். நம்ம கண்ணீரை கணக்கில் வச்சுருக்காங்கன்னா அப்போ நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு எப்படிப்பட்ட. யாத்திராகம புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் இப்படி வசனம் சொல்லுகிறது, அவர்கள் படும் வேதனையை, ராஜா இறந்துட்டார், அதுக்கப்புறம் திரும்பவும் பிரச்சனை வருது, இந்த பிரச்சனையினால் அவங்க உண்டாக்குற வேதனையை ஆண்டவர் என்ன பண்ணுறாங்களாம், அவங்க விடுற கண்ணீரை ஆண்டவர் பார்க்குறாங்க. யாத்திராகமம் 3வது அதிகாரத்தில் இப்படி சொல்லுது, ஆலோட்டிகளால் இவர்கள் படுகிற வேதனையை, இவர்கள் விடுகிற கண்ணீரை நான் என்ன பண்ணுறேன், பார்க்குறேன். அப்போ எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் பார்க்கிற தேவன். அல்லேலுயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் பார்க்குறவங்க தான் யார்? வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரங்களிலும், ஒவ்வொரு நிமிஷங்களிலும், ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நாம் பிறந்ததுலேருந்து இம்மட்டுமாய் இதுவரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களையும் பார்க்குற ஒரே ஒருவர் தான் நம்ம ஆண்டவர். அல்லேலுயா.